வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன கிழமைம்மா? புதன்கிழமை காலையில் நம்ம வீட்டில் ருட்டீன் விளாக் அதுதான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் எந்திரிச்சேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:15 ஆகுது. பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளுக்கு சாப்பிட்றது செய்யணும். டீ வச்சு எழுப்பி விட்டுட்டாங்க. இனி வந்து அடுத்த ஒன்றா வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? சாப்பாடு வச்சிட்டீங்களோ? சாப்பாடு வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஹீட்டர் போட்டு விட போகிறாங்க. குட்டி மான் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சமையல் அப்படின்னா, நேற்று வச்ச சுண்டல் குழம்பு வந்து கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறமா ப்ரெட் ஆம்லேட் வந்து போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பேன் கேக் வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேன் கேக் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு அவளுக்கு சாப்பிட்றக்கும் இன்னொரு பாப்பா வந்து கேட்டிருக்காங்க, அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம கொடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் தானே இப்போ பருப்பு பார்த்தீங்களா? இன்றைக்கி இது வந்து ரேஷன் கடை பருப்புங்க. உண்மையாகவே அதிசயம். எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ குட்டியுண்டா ரேஷன் கடையில் பருப்பு வாங்கினதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் ஷாக் ஆகிட்டேன் பருப்பை பார்த்ததுன்னே. என்னடா இவ்வளோ பொடிசாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குன்னு. நல்லா கண்ணு மாதிரி பெருசாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குட்டியுண்டு. இது என்னது? இல்லை பருப்பு தான். 1-2 இருந்திருக்கும். இல்லை கடையில் வாங்கினாவே இருக்கிறது. இந்த அங்கே இருக்கு இந்த இது அங்கே மேலே, அதுக்கு மேலே பருப்பு தான். பருப்பு தான். உங்களுக்கு செங்கல் நல்லாவே தெரியும். செங்கல்லா? செங்கல்லாக இருக்கும். செங்கலும் கருங்கல்லும் தான் இருக்கும். இப்போ தான் 2 எடுத்தேன். சரிங்க, இப்போ அப்படியா பருப்பு படைக்கட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் வந்து இப்போ டீ குடிக்கிறது இல்லை. கேமராவில் அப்படிங்க, சார் வந்து இப்போ டீ குடிக்கிறது இல்லை. டெய்லி காலையில் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போய்ட்டுருக்காரு. எங்கெங்க என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமாக பண்ணுறது. நானும் இந்த வயிற்று குறைக்கலாம் குறைய மாட்டேங்க. பிரியாவுக்கு மேலே என் வயிறு வளர்ந்துக்கிட்டு வருது. இல்லை, டாக்டர் என்ன சொன்னாங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு இது சொன்னாங்க, லவபிளாங்கம்மா. இப்போ ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் கணவருக்கு தொப்பை வருது வந்து இயல்பான ஒரு இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னொரு 20 நாள் 10 நாள் 15 நாள் தானே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் குறைஞ்சிடும், எனக்கும் குறைஞ்சிடும். 15 நாளா? என்ன 9ஆம் தேதி தானே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சரி பருப்பு பிரிச்சு எடு. சாம்பார் ரெடியா? உடனே ரெடி ஆயிடுமா? என்ன பண்ணிட்டு இருக்கிறப்ப? முள்ளங்கியில் காய் சரியா? முள்ளங்கியில் காயா? முள்ளங்கி காயா? சாம்பாருக்கு வணக்கி கொடுத்துருக்குறேன். பருப்பு எந்திரிச்சா? சாம்பார் அளவாக வைமா. உள்ள சுண்டல் குழம்பா இருக்குது. நைட்டு இல்லை, காலையில கோதுமை தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். மதியானத்துக்கு சாம்பார், நைட்டுக்கு வந்து பொங்கல், வெண்பொங்கல். அப்போ தான் சாம்பார் முடிப்பீங்க. அதுக்காகவே வெண்பொங்கல் செய்ய வேண்டியது. வெண்பொங்கல் செய்யணும். கோஸு பொரியலா? இது முடிச்சுட்டு இன்னொரு ஐட்டம் செய்யணும். காய் நன்றாக வணக்கி சாம்பாரில் அப்படியே அள்ளி போடும். இப்படியே வணக்கிட்டேன்னா காய் மாதிரியே இருக்குது. இப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா வணக்கி நீ திங்கமா நான்லாம் தின்ட்டுருவேன். நல்லா அந்த மசாலுக்கு. எந்த கட்டு? அது மீஷோவில் பார்த்தேன். எங்கே கேமரா பிடிச்சிட்டு இருக்கீங்க? அங்கே மீஷோவில் பார்த்தேன். அது பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லை பார்த்து வாங்கிக்கலாம். பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. பாப்பா வந்து பல் விளக்குறாங்க. பிரியா வந்து பாத்திரம் வளர்க்குறாங்க. சரி, நான் போய் பாப்பா பார்க்குறேன். இன்னும் வேலை முடியலையா? என் வேலையில் எப்படி டக்கு டக்குன்னு முடிஞ்சு பார்த்தியா? காலையில் எந்திரிச்சு உனக்கு காக்கி வச்சு கொடுத்தேன், சாப்பாடு வச்சு விட்டேன், பாப்பா எந்திரிக்க வச்சு பல் விளக்க வச்சு குளிக்க வச்சேன். இப்போ பாரு பாத்ரூம் போக வச்சுருக்கிறேன். நீங்கள் தான் பாத்ரூம் போக வச்சுருக்கீங்க. ஆமாம், என் பிள்ளைக்கு ஆய் வருதுன்னு வச்சுக்கவே. என்ன சார் அப்பா வயிற்று அமுத்தி விடுங்கப்பா. 2 அமுத்துனா ஆய் வந்துட்டு உனக்கு. நீ இன்னும் சாம்பாரே முடியல. எரும மாடை உன் கூட பேசிட்டு தான் காயை தனியாக வைக்கவே பருப்பு தூக்கி உள்ள ஊற்றிட்டேன். அதான் வெந்துக்கிட்டு இருக்கு காய். புரியல. காய் வேகிற கொஞ்சமா தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுட்டு தான் பருப்பு ஊற்றுவேன். உங்ககிட்ட பேசிட்டு பருப்பு தூக்கி உள்ள ஊற்றிட்டேன். நல்லா பருப்பு தூக்கி சிங்கில் ஊற்ற முட்டைய. இவ எப்போ சமைச்சு எப்போ? மணி வருங்க 8:20. 8:20க்கு மேலே சோறு தின்னு உங்களுக்கு ஆகாதா? பாப்பாக்கு டைம் ஆகுது இல்லை? அவளுக்கு நீங்க கூட்டிட்டு போகையில பேக் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன மடமடம் செய்யறதுக்கு இல்லைன்னு உங்களுக்கு ரெஸ்டாரண்டா? ரெஸ்டாரண்ட்டு. நீ சமைக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டு தான்.
நம்ம சமைக்கிற சமையலுக்கு காலையில் தூக்கிட்டு வந்து சீக்கிரம் இலை செய்டி. இப்போ வந்து அப்பா பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அவங்க பாப்பா வந்து கிளம்பிடுவாங்க. எப்படின்னா மாமா தான் அவர் ஒர்க்குக்கு போகும்போதும் சரி, இப்போ ஒரு வாரம் லீவில் இருக்கும்போதும் சரி, எப்போவுமே அவர் போடுற அந்த ரெட்டை ஜடைக்கு நான் போட்டேன் அப்படின்னா எருமாட்டு கொம்பு மாதிரி நிற்கும். அவர் தான் கரெக்டாக போடுவார். எத்தனை வருஷமாப்பா பாப்பாவுக்கு தலை செய்கிறீங்க? 3வது. ஆமாம், அதுக்கு முன்னாடியே நீங்கள் தான் செய்ய விட்டீங்க. மேக்கப் ஃபுல்லாக அவங்க டேடி தான். எப்போவுமே வெளியே கிளம்புனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி. ஷார்ட்ஸில் அந்த ரிப்பன் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ரிப்பன் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது 130 ரூபா. ரிப்பன் பேண்டு 2 செட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்பனில் வந்து பூ வச்சுருப்பாங்க, பின்னாடி வந்து பேண்டு. உங்களுக்கு நார்மலாக வந்து நம்ம இந்த மாதிரி குடுமி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதை ஒரு 2 சுற்றிக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். எல்லா கலர்லேயும் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சஸ்மிதா அப்படிங்கிற நம்ம மீஷோ ரிவ்யூ கொடுப்போம் இல்லைங்களா, அதில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் வாங்கிக்கலாம். என் வேலை முடிஞ்சு சாம்பார், முட்டை விழிச்சு வச்சாச்சு, முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், இது சாப்பாடு முடிஞ்சு. இனி அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் ப்ரெட்டு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். என்னாச்சு, தொண்டை அடிக்குதா? என்னாச்சுங்க மேடம், ரெடி ஆயிடுச்சு இல்லை சாம்பார் எல்லாம் ரெடியா? இது என்னது? சக்கரடி என்னமோ போட போகிறாங்க அம்மா அப்பா. காது அடைக்குதா? பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னமா பண்ணுது? என்ன பண்ணுது? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரும்பு சக்கரை வந்து போட்டிருக்கேன். கரும்பு சக்கரை ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய். ஐயோ, பெருங்காயம் இருப்பேன். பெருங்காயம் அடிப்பாரி. இதை வந்து நான் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆமாம், எண்ணெய் வச்சு சமைச்சா விளங்கியும். நீ ஏலக்காய்ன்னு சொல்லி பெருங்காயத்தை போட்டு விட்டு அவ்வளோ கண்டது. இது வந்து நல்லா நம்ம நைஸாக ஓரளவுக்கு இதாக லைட்டாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். ஏன்னா அதில் அதுலேயும் திட்டாக இருக்கும். ஏலக்காவும் நம்மளுக்கு வந்து நல்லா அரையணும். அதனால ஸ்பூன் எடுங்க. அதுவே வந்துடுச்சு. என்ன பண்ண போற? பிரெட் ஆம்லெட்டா? சொல்லிட்டேன், பிரெட் ஆம்லெட். கேமரா கரெக்டாக பிடிங்க. கேமரா கரெக்டாக தான் பிடிக்கிறேன். சொல்லு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நம்ம அரைச்சி எடுத்து போட்டிருப்போம் இல்லைங்களா, இதில் வந்து ஊற்றிக்கலாம். எத்தனை முட்டை போடலாம்? அப்படின்னு சொல்கிறேன். 1 என்ன அப்பப்போ குனிஞ்சு தேடுறீங்க? 3. நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு எத்தனை பேர் நம்ம அந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வச்சு வச்சுக்கோங்க. 4. நான் ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். 5. இன்னொரு முட்டை இருக்கா? கேட்பாங்களா 3 பேர்த்து இருக்குங்க 6 முட்டைன்னு? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு குட்டி பாப்பாக்கும். அதனால மட்டும் சாப்பிட முடியாதுல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் 2 கொடுக்கணும்ல. ஓ, என்னமோ சொல்லுவாங்க, மிக்ஸ் பண்ணணும். சரி, போராமலே ஊட்டி கொடுத்து தம்பி தான் மாட்டியா? சிரிக்கிறியா? எதுக்கு இப்போ சிரிக்கிற?
அது என்ன பழமொழி தெரியுமா? இப்போ நல்லா தெரியும், எனக்கு தெரியும். ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பளை தன்னால வளரும். அதாவது நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஊராம்பிள்ளைங்கிறது நானு என்ன நல்லா ஊட்டி வள. உனக்கு தான் ஊட்டி தான் நல்லா வளர்த்துருக்கணும்ல, அப்புறம் என்ன? இந்த வளர்க்கறத பத்தி சொல்லலப்பா. இப்போ நீ என்ன உடம்பு கிடம்பு சரியில்லாம இப்படி மெலிஞ்சு போயிருக்கிறியா? ஆமா, எப்படி இருந்தேன் தெரியுமா நானு? எப்படி இருந்த? செம்மையா இருந்தேன். நீயா சொல்லிக்க வேண்டியதான். மூச்சப்பாரு. ஏதோ அறியாத வயசில் லவ் பண்ணும்போது தெரியாமல் சொல்லிட்டேன். அதை இன்ன வரைக்குமா பிடிச்சிக்கிறது வாழ்க்கையில்? குட்டிமா குட்டிமா பின்னாடியே அதுதான், அதுக்குத்தான் இப்போ அனுபவிக்கிறேன் பாரு, குட்டி ஓட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டு. இல்லைன்னா ஃப்ரீ படா ஹாயாக சுற்றி இருந்துருவேன் நம்ம சாம ஜாலியாக. காலையில டென்ஷன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தலை திருக்குறது இருக்கு. டென்ஷன் ஆகாம பார்த்து கலக்கு 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 கலக்கு. ரெடியா? இப்படி நல்லா வந்து கலக்கிக்கலாம். உள்ள எதுக்கு வந்து நம்ம அந்த இதை வந்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா முட்டையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நம்ம ஒரு 4 அடி சர்க்கரை இப்படி அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அங்கங்கே வந்து கட்டி கட்டியாவோ திப்பி திப்பியாவோ நிற்காது. அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வெளுக்கிறது. என்ன பண்ண வேண்டும்? தோசைக்கல்லை தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கரண்டி வந்து சட்டுவோம். தோசை கரண்டி எடுத்துட்டு பக்கத்தில் நிற்கிறவங்க 2 அடி அடிக்க வேண்டும். யாரெல்லாம் வந்து அவங்க எத்தனை முட்டை போட்ட? 6 முட்டை போட்டே அடி. யாரெல்லாம் அவங்க வீட்டில் சட்டுவத்தில் அடி வாங்கியிருக்கீங்க? கவுன் பாக்ஸில் சட்டுவோம்ல, தோசை கரண்டி எல்லாம் ஒன்று தான். சட்டுவோம் தோசை கரண்டி எல்லாம் ஒன்று தான். சொல்லுங்கள் சரிங்களா? யாரெல்லாம் வந்து அடி வாங்க? அடி வாங்குவோம்மா. அடிப்பீங்களே, அடிக்க மாட்டாம? ஏய், அவங்க வீட்டில் அதை தான் சொல்கிறேன். அப்பா அம்மாட்ட. அப்பா மாட்டேயா? நான்லாம் வாங்கினது இல்லைப்பா. நீங்கள் அடிக்காததுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் அம்மா எப்படி அடிக்கும்? எங்கள் வீட்டில் சொன்ன நான் ஹாஸ்டலில் தானே வளர்ந்தேன், அதனால எனக்கு அதில் பெருசாக இல்லை. அங்கே வேணா அடி வாங்கியிருக்கேன். இவங்க வீட்டில் வந்து அப்படி சொன்னால் எங்கள் அத்தை அடிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி சொன்னால் தான் ஏச்சு அடி இருக்கும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஒரு 50 பிரெட்டை நறுக்குன்னு எடுத்து லவக்குன்னு உள்ளே ஓட்டணும். இதில் எத்தனை பிரெட் இருக்குது? ஒரு 20 பிரெட் இருக்கிறது பெரிய விஷயம். 50 சீக்கிரம் நீ, இங்கே வேறு டைம் ஆகிட்டே இருக்குது. பாப்பாவுக்கு சாப்பிட்றது கொடுக்கணும். ஐயோ பாப்பா ஒரு நிமிஷம் பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு போடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் 2 இதில் போட்டுறேன். அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு லைட்டாக ஒரு கலக்கு, இப்படி ஒரு கலக்கு, இப்படி ஒரு கலக்கு பண்ணிவிட்டு பஞ்சாமிரத்து மாதிரியே இருக்கு பார்க்க. இப்படி நல்லா டிப் பண்ணி லிப் பண்ணி அப்படி எடுத்து அப்பா பார்க்கறது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குடிக்கும்போது அதை தான் சொன்னேன், நான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எங்கள் தோசைக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரெட்டு தான் பிடிக்கும். பிரெட்டை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிக்க வைக்கிறதுக்கா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மேலே அப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இது நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னா நெய் ஊற்றிக்கிங்க. சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு அப்போ எனக்கு 4 பிரெட்டு நெய் ஊற்றிடு. கடைசியில் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வச்சு பாப்பா சாப்பிட ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு நான் ஊட்டி விட்றேன். இப்போ இது எப்போ புரட்டி போடுறது? பாப்பாவுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு முட்டையா? ஹாஃப் முட்டை, இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எடுத்திங்கன்னா அப்படியே அல்வா துண்டு மாதிரி வரும். அப்படியே அலக்க வச்சா அப்படி அலக்க வரணும்ல. பிரியா குக்கிங்கல்ல. நம்மள யாரு தெரியலையே. யாரு நீ? சஸ்மிதாவோட அம்மா. முனிஷோட பொண்டாட்டி. அதுக்கப்புறம் தான் நீ சஸ்மிதாவோட அம்மா. பின்னாடி சவுண்டு பார்த்தியா? அம்மா இப்படி உன் பிள்ளை உடனே சவுண்டு விட்றா வரு.
அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்று. நெய் இல்லைன்னு சாப்பிட மாட்டாள். டக்கு 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 எங்கே நெத்தி காமி? என்னது இது? பெருசாக வச்சுட்டு அடிச்சியா? கேமரா நல்லா பிடிங்க. ஹைப்ரிட் இல்லைம்மா, ஹைப்ரெட்டு. சரி, நான் அவளுக்கு சாப்பாடு விட்டுட்டுமா? நீ இதை போட்டு எடுத்துறியா? அவ்வளோதாங்க, இதை போட்டு சொல்லிடு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 சைடுமே வந்து நம்ம ஸ்லோலியே வச்சுக்கலாம். ஹையில் வச்சோம் அப்படின்னா வந்து கருகிரும். ஓகேங்களா? நம்மளுக்கு வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறது பார்த்தாவே வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது 2 வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் வேகணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுதுங்களா? சிம்மில் வச்சிங்க அப்படின்னா தான் இதே மாதிரி செவந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருகிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. இதுதான் நியூ பிரெட் டோஸ்ட். இது பேர் என்ன? சரி, இது பேர் என்ன சொல்லு. சுகர் ஆம்லேட். சுகர் ஆம்லேட். சுகர் ஆம்லேட்டா? ஆமாம், ஹெல்த்தியான சுகர் ஆம்லேட். சுகர்னாவே ஹெல்த்தி, அன்ஹெல்த்தி. நம்ம நாடு சக்கரை தானே போட்டிருக்கோம். நம்ம வீட்லேயே செய்கிற சுகர் ஹெல்த்தி ஆம்லேட் நம்மளே வச்சு. சரி, ரெடி ஆச்சா இல்லையா? இன்னும் ஒரு 4 எண்ணம் இருக்குது. நான் போடுறேன். பாப்பாவுக்கு நீ சாப்பாடு பேக் பண்ணுறியா? உங்களை நம்பியெல்லாம் விட்டுட்டு அந்த சைடு போக முடியாது. இந்த சைடு வாங்க, பின்னாடி முதுகு பின்னாடி வாங்க. என்னை நம்பாத, கால் அடைக்குதா? இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பேக் பண்ணியாச்சு. சாப்பாடு, முட்டை பொரியல், அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். டைம் ஆச்சு, 9 ஆச்சுமா. டவல் மட்டும் எடுக்கிறதுக்கு பாப்பாவுக்கு. சரி, கிளம்பிட்டாங்க மேடம். பாய் தங்க. டாட்டா. தண்ணி குடிச்சியா? எல்லாத்தையும் குடிச்சியா? இந்தா இது தண்ணி குடிச்சிக்கோ. வாய் தடிக்கல. இந்தா பாய் டாட்டா. சரிம்மா, பாய் டாட்டா. கிளம்பிட்டாங்க 2 பேரும். செப்பல் போட்டு போடா. வாங்கிக்கலாமா? இன்னைக்கு சாயந்தரம் வாங்கிக்கலாமாங்க? செப்பல் வாங்கிக்கலாம்டா. பாய் தங்க. அவ்வளோதான், அவங்க கிளம்பிட்டாங்க. சின்ன ஓடிட்டுருக்கு, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு 4 ப்ரெட்டு போடணும். அதை மட்டும் போட்டு எடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும். நல்ல தண்ணி வந்திங்கன்னா போட்டு விட்ருக்குறேன். குண்டாலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருங்க, கையோட இதை போட்டு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த 4 ப்ரெட்டையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. மாமா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் தான். விளைக்கிழவுறது இருக்குது. சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து விளைக்கிழலாம். தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவளையிலெல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. அதோட வாட்டர் பாட்டிலையும் ஃபுல் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும். வேலை வந்து நம்மளுக்கு அதுதான். இனி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து விலாகை முடிச்சு விட்டுட்டு எதாக இருந்தாலும் பார்க்கலாம். எடுக்கிறது தாங்க கொஞ்சம் சிரமம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தோதாக இருக்கும். அதாவது சௌரியமாக இருக்கும். ஐயப்பா, அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. மார்னிங்கில் அது வந்து எடுத்து வந்து போடுறதுக்கு. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது சண்டே விலாகில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு அப்படியே ரிப்ளை கொடுத்துர்லாங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நானும் வந்து சொல்லிடுறேன். அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வலி வந்து இன்னும் எனக்கு பேக் பெயின் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொன்னதுக்கு, அதாவது வலி இருக்குது, பட் ஆனால் பேக் பெயின் வந்து வரணும். வயிறு மட்டும்தான் வலிக்குது, பேக் பெயின் வந்து லைட்டாக தான் இருக்குது, அது வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அதுக்கு முந்தின விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த விலாகில் அதில் வந்து அவங்க ஒன்றுமே சொல்லலை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அது நல்ல விலாக் இல்லையா, அதில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா
சண்டே அன்னைக்கு காலையில் வந்து மாமா எப்போவுமே அதாவது இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து காலையில் டீ வச்சு என்னை எழுப்பிடுவாங்க. மேக்ஸிமம் அந்த 5 மாதம் வரைக்கும் வாமிட் அதிகமாக இருந்தாலும் நானே டீயும் குடிக்கலை, எதுவுமே ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே வாமிட் வந்துடும். அதனால் மேக்ஸிமம் வந்து எதுவுமே நான் இதாகாம தான் இருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வலி வேலை பார்த்தா தான் பெயின் வரும், நல்லா சாப்பிட்டு சும்மா இருந்தால், வேலையே செய்யாமல் சும்மா இருந்தால் எப்படி வலி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்க இல்லைங்களா, சமையல் செஞ்சது, மேக்ஸிமம் சாப்பாடு வச்சுட்டு டீ வச்சு கொடுத்துட்டு பாப்பாவை கிளம்புறக்கு அப்போருந்து இப்போ வரைக்கும் பாப்பாவை கிளப்பி விடுறது மாமா தான். அங்கே நின்று சமைக்கிற எல்லாமே வந்து என்னோட தான். அங்கே நான் மயக்கம் போட்டே கீழே விழுந்தாலும் சரி, மூஞ்சி கழுவிட்டு வந்து நான் தான் அங்கே நின்று சமைக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதே மாதிரி எங்கள் அத்தை எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறீங்க. எங்கள் அத்தை நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் அத்தை இங்கே கிடையாது. அவங்க வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா போயிட்டாங்க. என்ன ஏது அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகேங்களா? வேலை செய்யலை அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. இங்கே மேலே ஃபுல்லாக துணி கிடக்குது பார்த்தீங்களா, அந்த துணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் துவைச்சது தான். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ எடுத்து நான் போட்டேன் அப்படின்னா, நீ மட்டும்தான் உலகத்திலே மாசமாக இருக்கியா, நீ மட்டும்தான் வந்து இப்படியா, நாங்கள்லாம் வந்து புள்ள பெக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கும். இல்லை என்னால் வந்து முடியலை. நான் வந்து டைரெக்டாகவே வந்து நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னால் இப்போ பாப்பாவுக்கு வந்து 8 மாதம் வரைக்கும் வந்து கம்பெனி ஒர்க்குக்கு நான் போய்கிட்டு தான் இருந்தேன். அந்த மிஷின் அதிரும் போது என் வயிறும் அதிரும், பாப்பா நல்லா வந்து சுற்றுவா. அது வந்து எனக்கு ரொம்பவுமே ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஃப்ரீனஸ் கொடுக்காம நம்ம இப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அது அந்த ஜேர்னியும் வந்து கடந்து தான் வந்தோம். இப்போ இந்த செகண்ட் பேபிக்கு என்னால் ஒரு சின்ன வேலை வந்து செய்ய முடியல. ரொம்ப முடியாத அன்னைக்கு மாமா செஞ்சு கொடுக்குறாங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு செஞ்சு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேங்களா? உங்கள் வீடியோ வந்து பார்ப்பேன், ஆனால் இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். அதாவது உங்கள் வீடியோ நாங்கள் ரெகுலராக பார்ப்போம், பட் ஆனால் இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எந்த விதத்தில் பிடிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில சிஸ்டர். எங்கள் வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க அப்படின்னா என்னோட நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க, ஃபுல்லாக வந்து பார்க்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எல்லாத்து வீட்லேயுமே மாமியார் இருப்பாங்க, ஒன்று அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்க, கூட மாட எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஏன்னா நேரமாக ஆயிடுச்சு, என்னால் மேக்ஸிமம் எதுவும் இல்லை. நேற்று அவங்க பாப்பா விட்டுட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரக்குள்ளே துணியெல்லாம் துவைச்சிடலான்னு சொல்லி தண்ணி குடம் தூக்கி இடுப்பில் வச்சேன். அந்த வழி கூட எனக்கு இன்னும் போகலை. ஓகேங்களா? வேலை செய்கிறாங்க, வேலை செய்யலை அப்படிங்கிறதில்ல. சின்ன ஒரு ஷார்ட்ஸோ சின்ன ஒரு விலாகோ பார்த்துட்டு ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எனக்கு அது ஒரு விஷயந்தான். ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த சிஸ்டர் வந்து அந்த வார்த்தையை சொல்லையில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னா எனக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், பட் ஆனால் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னது அது கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். மாமா வந்துட்டாங்க. மாமா ஏப்பா வாங்க, வரையிரு. சரி, ஓகே, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் தான் பண்ணணும். இன்னும் வேலை இருக்குது. வீடு கூட்டணும், வேலைக்கு கழுவணும், அதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் பொறுமையாக வந்து பண்ணிக்க. அவசரமாக என்னால் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காது அடைச்சிருச்சு, மணி 9:45 ஆச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. 9:45 ஆயிடுச்சு, சாப்பிட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய், டாடா.